ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் இந்த ரேஷன் ஷாப் ஃபில்டர் பற்றி அப்படி தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதாவது இந்த ரிசல்ட் கொஞ்சம் காலதாமதமாகும், அதாவது இன்னும் ஒரு 4 மந்த் ஆகும் அப்படின்ட்டு மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்காக இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட விசாரித்து நீங்கள் இது உண்மையாக பொய்யா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்க்கு நான் வரவேற்பு கொடுக்கவே மாட்டேன். அது உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சிலவங்க உண்மையாக சொல்லுவாங்க, அது ஓகே, பிரச்சனை இல்லை. பட் நான் ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து சும்மா வேஸ்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதை தேவையில்லாமல் ஒரு பதிவை போடுறேன் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்க்கு நான் என்றைக்குமே கவலைப்பட மாட்டேன். உண்மையான தகவலாக இருந்தால் நான் ஒத்துக்குருவேன். என் மேலே தப்பு இருந்தாலும் அது நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் ராங்காக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட் நான் ஒத்துக்கிட்டு உங்களுக்கு நான் அதுக்கு எப்போவுமே சரியான ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இது இப்போது நான் நேற்று போட்ட வீடியோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 2-3 பேர் பேசியிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் கமெண்ட், அதாவது இந்த என்ன சொல்கிற சேனல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதாவது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதை அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது உண்மையாக பொய்யானு தான் சொன்னேனே தவிர, மற்ற சேனல் மாதிரி இது இன்னும் 4 மாத காலம் ஆகும் கண்டிப்பாக சொன்னாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணலை. இது வந்துச்சு. இப்படி ஒரு தகவல் லீக் ஆனோடனே இது உண்மையாக பொய்யான்ட்டு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதாவது உண்மையாக பொய்யான்ட்டு உங்களுக்கு கேட்குறேன். ஆனால் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது வீடியோக்காக போடுறீங்க அப்படின்னு தப்பாக சொல்கிறாங்க. நான் தப்பாலாம் வீடியோ போடலை. இது என்ன சொல்கிறது, எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் இது உண்மையாக பொய்யாண்டுக்காகத்தான் நான் உங்களுக்கு கேட்டேன். நிறைய பேர் கரெக்டாக அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது ஆன்சர் கரெக்டு தான், அதாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டாக தகவல்லாம் நேற்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஷேர் பண்ண தகவல் நேயர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த தகவல் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். என்னென்ன தகவல் சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள். அதாவது சேனல் இருக்குதுன்னு அஃபிஷியல் இல்லாத நியூஸ் சொல்லாதீங்க. இதை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் வீடியோ பார்த்துட்டு டிசப்பாயிண்டிங் ஆவாங்க. ஸோ அஃபிஷியல் நியூஸ் ஒன்லி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு, சூப்பருங்க, இதுக்கு எப்படி இவ்வளோ வீடியோ, அதாவது எதுக்கு இப்படி வீடியோ போடணும், யாரோ சொல்கிறாங்கன்னு அதை கேட்டுட்டு போடக்கூடாதுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அதை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், சார் இன்னும் 4 டேஸில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது. என்னோடய ஃப்ரெண்ட் சேல்ஸ்மேனாக இருக்கார், அவங்க அஃபீஷியலாக சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காரு. நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு இப்படி இன்ஃபர்மேஷன் வருது, அது உங்களுக்கு தப்பாக தெரியுதா அதில் கரெக்டாக தெரியுதா, அதாவது எந்த வகையில் உண்மை அப்படிங்க உங்களுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு விவாதம் பண்ண தான் வீடியோ நேற்று போட்டேன். நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த நண்பர் இன்னும் 4 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அப்டேட்டை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட், அதாவது 4 டேஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட் தான் நான் உங்களுக்கு எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொரு அப்டேட்டாக புதுசு அப்டேட்டாக வரும். அதுக்காக தான் நேற்று அந்த வீடியோ போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், எஸ் சார் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்னொரு 4 டேஸில் வரும்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஆஃப்டர் December 25 ரிசல்ட் வில் பி ரிலீஸ்ட் பை 1 டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காரு. அதாவது டிசம்பர் 25க்கு மேலே ஒவ்வொரு மாவட்டமாக பப்ளிஷ் பண்ணுவாங்க ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கமெண்டில் ரொம்ப வரவேற்கத்தக்க கமெண்ட். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் நான் எதுவும் தப்பாக சொல்லியிருக்கக்கூடாது. அதை நீங்கள் திருத்தி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கரெக்டாக ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இது வீடியோ போட்டேன். அதே மாதிரி கரெக்டாக பக்காவாக சில ஆன்சர் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா, நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ரிசல்ட் எப்போ போகிறதுன்ட்டு. நான் எப்போவுமே மோட்டிவேஷனாக தான் சொல்லுவேன், ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும், ரொம்ப தள்ளி போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் எதிர்பார்க்குறேன், இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி 20 உங்களுக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் 22 நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி சண்டேனால எனக்கு வராது. மேக்ஸிமம் 24ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மண்டே 4 எதிர்பார்க்கலாம் தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும்
அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ப்ரோ வந்து 24 to 30க்குள்ளே கண்டிப்பாக வரும் மாதிரி சொல்லியிருக்காரு. சில பேர் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நான் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக சொல்கிறாங்க. 24ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி 30க்குள்ளே சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 20 தான் சொல்லியிருந்தேன். 20க்கு மேலே இப்போ வரும் மாதிரி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் கால் பண்ணி கேட்டு சொல்லுங்கள் ப்ரோ என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு மாதிரி கேட்டிருக்காரு. நான் வந்து யாருமே சொன்னது தான், அதாவது சொசைட்டிலேயோ அல்லது வந்து டிஆர்பிக்கோ கால் பண்ணி கேட்டாலுமே வந்து உண்மையான ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அது வந்து வேஸ்ட்டுங்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு ஜனவரி லாஸ்ட்டில் வரும்னு சொன்னாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இப்படி ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்போது தான் நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அதை பற்றி நினைக்க வேணாம். சரி, ரிசல்ட் எப்போ வருமோ அது வந்து அக்யூரேட் டேட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து விழுப்புரம் வந்து 24/12/2024 5 PM கண்டிப்பான்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், ரொம்ப 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 அக்யூரேட்டாக சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து 24/12/2024 அப்போ 5 PM, அதாவது மாலை 5 மணிக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ப்ரோ சிவகங்கை எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் அதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். அப்புறம் வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஜியோ வந்து 6 மந்த் வர வேலிடிட்டி இருக்குது, அதுக்குள்ளே போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வந்து போன தடவை ரொம்ப அப்டேட் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அப்டேட் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு வந்து நம்ம அதாவது அவங்க சேல்ஸ்மேன் செலக்ட் பண்ணி முடித்து ரிசல்ட்டு விட போகும்போது ஜியோ பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு வரைக்கும் அவங்க ரிசல்ட் வந்து தள்ளி போடலாங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முந்தைய உள்ள காலகட்டத்தில் வந்து சட்டம் எப்படி போட்டிருந்தாங்கன்னா அது 1 இயர் அளவுக்கு இருந்துச்சு வேலிடிட்டி. இப்போ வந்து அதை 6 மந்த் ஆக்கினாங்க. ஆனால் அந்த 6 மந்த்துமே அவங்களுக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 மந்த்துக்கு கொண்டு வந்து 1 இயர் ஆக்கிட்டாங்க போன தடவை. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 6 மந்த் வேலிடிட்டி வரைக்கும் அவங்க எப்போனா போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா போன தடவை ரொம்ப நம்ம எதிர்பார்த்து ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு போயிட்டோம். நான் அந்தளவுக்கு ஆகக்கூடாதுன்னு இந்த விட ரொம்ப ஈஸியாக கிடைக்கணுங்காக தான் அவங்கள்ட்ட நிறைய அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது, 6 மந்த் ஆகக்கூடாதுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம், அவ்வளோதான். அப்புறம் வந்து கன்னியாகுமரிக்கு ரிசல்ட் எப்போ வரும், சிவகங்கை ரிசல்ட் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எப்போன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ரிசல்ட்டு வந்து மொத்தமாக அதாவது 38 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். வரும்போது வந்து தனிப்பட்ட முறையில் அது பெண்டிங் போட மாட்டாங்க. அடுத்து ரிசல்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் சொல்கிறேன், மற்றவங்க அதான் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கேட்க வேண்டாம், அவசியமே கிடையாது. ரிசல்ட்டுங்கிறது விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம மாவட்டத்துக்கு வராதோ அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் வந்தே சேரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்ம சேனலில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் எப்பப்போ அப்டேட் வருது அப்படின்ட்டு. ஸோ வந்து இவங்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது பாருங்கள், ரொம்ப தெளிவான முறையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்புறம் வந்து ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. சரி, இதுதான் எனக்கு கமெண்ட்டை வந்து இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட்டுங்கிறது இவ்வளோ தான். உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் பர்சனலாக ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது மற்ற சேனல் மாதிரியே வந்து நான் இது என்ன சொல்கிறது, ஒரு கண்டென்ட்டுக்காக, வீடியோக்காக, லைக்காக, கமெண்ட்டுக்காக வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சொன்னதை மறந்துருக்கலாம், திரும்பவும் சொல்கிறேன். அதாவது நான் உங்களில் ஒருத்தன் தான். அதாவது உங்களில் ஒருத்தனை இருக்க போய் தான் இந்த சேனல் ரன் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றி அப்டேட் வந்து ரொம்ப போலியாக கொடுத்த நிலையில் வந்து எனக்கு மனசு தாங்காமல் நானாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், உண்மையாக மட்டும் சொல்லுங்காகத்தான் உங்களில் ஒருவனாக வந்து சேனல் ஆரம்பித்தேன். அதே மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய வரவேற்பு இருக்குது. நம்ம சேனலுக்கு ஒரு பேர் இருக்குது, கேட்டிங்களா? அதனால தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஸோ என்றைக்குமே பொய்யான தகவல் வந்து ஷேர் பண்ண மாட்டேன், உண்மையான தகவல் தான் ஷேர் பண்ணுவேன். கண்டென்ட்டுக்காக வந்து வீடியோ போட மாட்டேன். அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் இவ்வளோ தான். மேக்ஸிமம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மேலும் இந்த ரிசல்ட்டை பற்றி அப்டேட்டு எது கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உடனுக்குடன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.